ஏன் இந்த போராட்டத்தை திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைமையிலான மதசார்பற்ற கூட்டணி நடத்தி கொண்டிருக்கிறது என்கிற செய்தியை தெரிவித்திருக்கிறார்கள். குறிப்பாக தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் திராவிட மாடல் நாயகர் அவர்கள் இந்த நாட்டு மக்களுக்காக விவசாயிகளுக்காக அல்லும் பகலும் உழைத்துக் கொண்டிருக்கிறார். இதை யாரும் மறுக்க முடியாது. அந்த காரணத்தால் தான் தலைவர் கலைஞர் அவர்கள் 1972ஆம் ஆண்டு ஒட்டுமொத்த டெல்டா மாவட்டத்தில் தொழிற்சாலைகளே கிடையாது என்கிற உயர்ந்த நோக்கத்தில் விவசாயிகள் விளைவிக்கிற நெல்லை நேரடியாக கொள்முதல் செய்திட வேண்டும் என்கிற வகையில் நேரடி நெல் கொள்முதல் நிலையங்களை தலைவர் கலைஞர் அவர்கள் கொண்டு வந்தார்கள். அந்த திட்டம் செயல்படுத்தப்பட்ட காரணத்தால் ஒட்டுமொத்த டெல்டா மாவட்டத்தில் மட்டும் 50,000 பேர் வேலை வாய்ப்பை பெறுகிற மகத்தான பணியை தலைவர் கலைஞர் அவர்கள் செய்திருக்கிறார்கள். ஆனால் இந்த இருக்கிற பழனிசாமி இதெல்லாம் அவருக்கு தெரியுமான்னா தெரியாது. இதை தம்பி சிவா அவர்கள் பேசுகிற பொழுது சொன்னார், பச்சைத்துண்டு பழனிசாமி என்று. படுத்து போய் பதவி வாங்கிறவனுக்கெல்லாம் இதெல்லாம் தெரிவதற்கான வாய்ப்புகள் இல்லை. ஆனால் இந்த நாட்டு மக்களுக்காக, இந்த விவசாயிகளுக்காக, விவசாய தொழிலாளர்களுக்காக அல்லும்பகலும் அயராது உழைத்துக் கொண்டிருக்கிற ஒரே தலைவர் நம்முடைய தலைவர், தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் தலைவர் என்பதை யாரும் மறந்துவிட முடியாது. அந்த வகையிலே தான் தலைவர் தளபதி அவர்கள் இந்த நாட்டில் ஏற்பட்டிருக்கிற வெள்ள சீற்றத்தின் பொழுது ஆண்டுதோறும் ஒன்றிய அரசுக்கு தமிழ்நாடு அரசு கடிதம் எழுதும். என்ன கடிதம் என்று சொன்னால், 22 விழுக்காடு உள்ள ஈரப்பத நெல்லை கொள்முதல் செய்ய வேண்டும், அதற்கு ஒன்றிய அரசு அனுமதி வேண்டும் என்று ஆண்டுதோறும் கடிதம் எழுதுவது வழக்கம், வாடிக்கை. அப்படித்தான் இந்த ஆண்டும் எழுதினோம். இந்த ஆண்டு அமைச்சரை அனுப்பி பேச சொன்னோம், அதிகாரிகளை அனுப்பி பேச சொன்னோம். ஆனால் ஒன்றிய அரசு என்ன செய்தது? சிவா அவர்கள் குறிப்பிட்டதை போல இங்கே ஒரு குழு வந்தது. குழு வந்து விசாரித்தார்கள், பார்த்தார்கள், முளைத்த நெல்லை பார்த்தார்கள், விவசாயிகள் கண்ணீர் வடித்தார்கள், அதையும் பார்த்தார்கள். பார்த்துவிட்டு சொன்னார்கள், இங்கே சிறப்பாக இந்த கொள்முதலில் சிறப்பான மாநிலமாக தமிழ்நாடு இருக்கிறது என்று பெருமைப்பட பேசினார்கள். இங்கே தம்பி சிவா குறிப்பிட்டதை போல அதிகாரிகள் கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறார்கள். ஆனால் கொடுக்க வேண்டாம் என்று பாசிச ஜெயலலிதா ஆட்சியை நடத்தி கொண்டிருக்கிற மோடி அவர்கள் முன்னாள் உத்தரவு போட்டிருக்கிறார். எப்ப கோயம்புத்தூரிலிருந்து கூட்டத்திலிருந்து புறப்படுவதற்குள்ளாக. அதற்கு காரணம் என்ன? அது அடிவரடிகளாக இருக்கிற ஒரு சில பேர் ஏதோ பேசினார்கள், அவர்களை பாராட்டினார்கள் என்று மார்க்சிய கம்யூனிஸ்ட் கட்சி தோழரும் விடுதலை சிறுத்தை கட்சிகள் தோழரும் இங்கே குறிப்பிட்டு சொன்னார்கள். அவர்களை பற்றியெல்லாம் பேச வேண்டியதில்லை. விவசாயிகள் எப்பொழுதும் வியாபாரிகளாக மாற மாட்டார், விவசாயிகள் விவசாயிகளாகத்தான் இருப்பார். அவர்களை பற்றியெல்லாம் நமக்கு அக்கறை இல்லை. இங்கே போனால் அங்கே நிற்பான், அங்கே போனால் இங்கே நிற்பான். அவனை பற்றி பேசி நம்ம கூட்டத்தில் பேச வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் இந்த நாட்டினுடைய பிரதம அமைச்சராக இருக்கிற நரேந்திர மோடி இந்த மக்களுடைய உணர்வுகளை புரிந்திருக்க வேண்டும். அதற்காகத்தானே உனக்கு இங்கே காவல்துறையினுடைய குறிப்புகள் எடுத்து அங்கே அனுப்பப்படுகிறது. உனக்கு தினம் வருகிறதா இல்லையா? தஞ்சை மாவட்டத்திலே விவசாயிகள் பாதிக்கப்படுகிறார்கள், விவசாய தொழிலாளர்கள் பாதிக்கப்படுகிறார்கள், விவசாயிகள் விளைவித்த நெல்லை அறுவடை செய்த நெல்லை விற்க முடியாமல் சங்கடப்படுகிறார்கள். அதற்கு ஒன்றிய அரசு அனுமதி அளிக்க வேண்டும் என்கிற உணர்வாவது உனக்கு இருக்கிறதா என்றால் இல்லை என்பதை தெரிவிக்கிற வகையிலே தான் 2 தினங்களுக்கு முன்பாக 22 விழுக்காடு நெல் கொள்முதல், ஈரப்பதம் உள்ள நெல்லை கொள்முதல் செய்ய முடியாது என்ற உத்தரவை போட்டிருக்கிறாய். ஆனால் தமிழ்நாட்டு முதலமைச்சர் ஒவ்வொன்றுக்கும் சட்டமூலமாக சட்டத்தின் முன் நின்று நம்முடைய உரிமைகளை பெற்றுத் தருகிற முதலமைச்சர் இந்த படிகளையும் நிச்சயம் நிறைவேற்றி தருவார் என்று இந்த நேரத்தில் நாங்கள் தெரிவிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். அது மட்டுமல்ல, அன்பிற்குரிய பெரியோர்களே, ஒரு விவரத்தை மட்டும் உங்களுக்கு சொல்லி என் உரையை நிறைவு செய்கிறேன். தலைவர் கலைஞர் அவர்கள் இங்கே தம்பி குறிப்பிட்டு சொன்னாரே, ஆங்காங்கு அண்ணன் கோசிமணி அவர்கள், மரியாதைக்குரிய அண்ணன் நேரு அவர்கள், பொன்முடி அவர்கள் எல்லாம் போராட்டம் நடத்தினார்கள் என்று இங்கே குறிப்பிட்டு சொன்னார்களே, தலைவர் கலைஞர் அவர்கள் குறிப்பாக 1989ஆம் ஆண்டு ஆட்சிக்கு வருவதற்கு முன்பாக நாராயணசாமி நாடு ஐயா அவர்கள் தலைமையில் மிகப்பெரிய போராட்டம். என்ன போராட்டம் என்றால், மின்சார கட்டணத்தை 1 பைசா குறைத்திட வேண்டும் என்று. யாருடைய ஆட்சி காலத்தில்? அதிமுக ஆட்சி காலத்தில். அப்படி 1 பைசா குறைக்க வேண்டும் என்று போராடிய விவசாயிகளுக்கு தலைவர் கலைஞர் அவர்கள் சொன்னார், நான் ஆட்சி பொறுப்புக்கு வந்தால் நீ 1 பைசா கூட மின் கட்டணம் செலுத்த வேண்டியதில்லை, உனக்கு இலவசமாக வழங்கப்படும் என்று சொன்ன தலைவர் நம்முடைய உத்தம தலைவர் தலைவர் கலைஞர் அவர்கள். அதனைத் தொடர்ந்து இந்திய முதலமைச்சர், மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர், நீ 10 ஆண்டுகளில் எத்தனை லட்சம் விவசாயிகளுக்கு இலவச மின்சாரத்தை வழங்கி இருக்கிறாய்?
4 ஆண்டுகளில் 2 லட்சம் விவசாயிகளுக்கு இலவச மின்சாரத்தை வழங்கி இருக்கிற தலைவர் தளபதி என்பதை யாரும் மறந்துவிட முடியாது. அப்படிப்பட்ட உயர்ந்த திட்டங்களை, சாதாரண சாமானியர்களை வாழ்வைக்கிற திட்டங்களை வழங்கி கொண்டிருக்கிற முதலமைச்சர் நம்முடைய முதலமைச்சர். அப்படி அந்த திட்டத்தை இன்றைய தினம் நாட்டுடைய பிரதம அமைச்சராக இருக்கிற மோடி ரத்து செய்ய இருக்கிறார். அவரிடத்திலே கொண்டு நினைவு பரிசு கொடுத்தவர்கள், காலடியிலே விழுந்தவர்கள் என்ன சொல்ல போகிறீர்கள்? இலவச மின்சார திட்டத்தை ரத்து செய்வதற்கு ஆதரவு தரப்போகிறீர்களா? இல்ல விவசாயிகளுக்காக ஏதாவது செய்திட வேண்டும் என்று நாளெல்லாம் உழைத்துக் கொண்டிருக்கிற தலைவர் கலைஞருடைய வார்ப்பாக இருக்கிற நம்முடைய முதலமைச்சருக்கு நீங்கள் ஆதரவு தர விவசாயிகள் தயாராக இருக்கிறார்கள் என்பதை தெரிவிக்கிற வகையில் தான் இந்த கூட்டம் இந்த தினம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அன்பிற்குரிய பெரியோர்களே, இந்த விவசாய நேரடி நெல் கொள்முதல் நிலையத்தில் கடந்த அதிமுக ஆட்சியில் 10 ஆண்டுகளில் எவ்வளவு நெல் கொள்முதல் செய்யப்பட்டிருக்கிறார்கள் என்று சொன்னால் 1,79,081,152 மெட்ரிக் டன். 1,79,081,152 மெட்ரிக் டன் நெல் கொள்முதல் செய்யப்பட்டிருக்கிறது. உத்தம தலைவர், தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர், தலைவர் கலைஞரின் வார்ப்பாக இருக்கிற முதலமைச்சர், தலைவர் கலைஞர் அவர்கள் விவசாயத்தை நம்பி இருக்கிற முதலமைச்சராக இருக்கிற காரணத்தால், பல்வேறு திட்டங்களை தொடங்கிய காரணத்தால் கடந்த 4 ஆண்டுகளில் தொடர்ந்து ஜூன் மாதம் 6ஆம் தேதி, ஜூன் மாதம் தொடர்ந்து 12ஆம் தேதி, 14ஆம் தேதி தண்ணீரை தொடர்ந்து இந்த ஆண்டு விவசாயிகள் எவ்வளவு நெல் கொள்முதல் செய்யப்பட்டிருக்கிறார்கள் என்று சொன்னால் 14,32,711 டன் மெட்ரிக் டன் நெல் இந்த ஆண்டு கொள்முதல் செய்யப்பட்டிருக்கிறார்கள். அதைவிட பெருமையோடு சொல்ல வேண்டும் என்று சொன்னால் மா ஒன்றுக்கு 15 மூட்டையிலிருந்து 18 மூட்டை வரை விவசாயம் இந்த ஆண்டு செய்திருக்கிறார்கள் விவசாயிகள். அது தலைவர் தளபதி அவர்களால் என்பதை யாரும் மறந்துவிட முடியாது. 12 மூட்டை, ஏக்கருக்கு 54 மூட்டை. யாருடைய ஆட்சி காலத்தில்? தலைவர் தளபதி அவருடைய ஆட்சி காலத்தில். தலைவர் தளபதி அவர்கள் கொண்டு வந்த திட்டங்களால் அவர் முறையாக தண்ணீரை விடுவித்து முறையான பாசனத்திற்கு வழிவகை செய்த காரணத்தால் இன்றைய தினம் ஏறத்தாழ 54 மூட்டை ஒரு ஏக்கருக்கு விவசாயிகள் நெல் உற்பத்தி செய்கிற அளவிற்கு உயர்ந்திருக்கிற நிலையை உருவாக்கி தந்திருக்கிற முதலமைச்சர் நம்முடைய முதலமைச்சர். நான் அதை குறிப்பிட்டு சொன்னதை போல 10 ஆண்டுகளில் 1,79,081,152 டன் தலைவர் தளபதி அவர்களுடைய ஆட்சி காலத்தில் 1,99,16,731 டன் என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். விவசாயிகளிடத்தில் தெரிவிக்க வேண்டும். 4 வருஷத்தில் 1,99,16,731 டன். ஆனால் அவன் 10 வருஷத்தில் 1,79,000 டன் தான் என்பதை தெரிவித்து, அது மட்டுமல்ல, ஊக்கத்தொகையாக பச்சைத்துண்டு பழனிசாமி, படுத்து போகிற பழனிசாமி இங்கே அன்பு சகோதரர் காமராஜை பற்றி சொன்னார். அவர் இருந்த ஆட்சி காலத்தில் எவ்வளவு என்று சொன்னால் 1,145.38 கோடி, 1,145.38 கோடி. ஆனால் 4 ஆண்டுகளில் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர், விவசாயிகளுடைய பாதுகாவலன் தலைவர் தளபதி அவருடைய காலத்தில் 2,042.56 கோடி ஊக்கத்தொகையாக மட்டும் இந்த அரசு வழங்கி இருக்கிறது. தலைவர் தளபதி வழங்கி இருக்கிறார். இப்படி பாதுகாக்கிற ஆட்சி, விவசாயிகளை பாதுகாக்கிற இந்த ஆட்சிக்கு நீங்கள் எல்லாம் ஆதரவு தந்திட வேண்டும் என்று இந்த நேரத்தில் நான் கேட்டுக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். அன்பிற்குரிய விவசாயிகளே, விவசாயிகளுக்கென்று தனியான நிதிநிலை அறிக்கையை தந்து ஆண்டுதோறும் 45,000 கோடிக்கு மேலாக ஒதுக்கீடு செய்து இந்த விவசாயிகளை பாதுகாத்துக் கொண்டிருக்கிற இந்த தலைவர், நம்முடைய தலைவர் முதலமைச்சர் மாண்புமிகு தலைவர் தளபதி அவர்களுக்கு என்றென்றும் நன்றியோடு இருக்க வேண்டும் என்று இந்த கூட்டத்தின் சார்பில் உங்களை எல்லாம் கேட்டுக்கொள்கிறோம். தொடர்ந்து தலைவர் அவர்கள் என்ன கட்டளையிடுகிறாரோ இந்த மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி அவர்கள் தொடர்ந்து போராட்டங்களை முன்னெடுத்தும் அதற்கு விவசாயிகள் தொடர்ந்து ஆதரவினை தர வேண்டும் என்று உங்களை எல்லாம் கேட்டு, சிறப்பாக வருகை தந்திருக்கிற அத்தனை தோழர்களுக்கும், குறிப்பாக விவசாய பெருங்குடி மக்களுக்கும், நிர்வாகிகளுக்கும், இந்த கூட்டத்தை மிக சிறப்பாக ஏற்பாடு செய்து நடத்தியிருக்கிற நம்முடைய மாவட்ட செயலாளர் உள்ளிட்ட அத்தனை மாவட்ட செயலாளர்கள், அத்தனை நிர்வாகிகளுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்து நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.